பண்டைய காலத்துல பாடல்கள்லாம் எழுதுனாங்க இல்லையா? மனிதர்களுடைய புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடல்கள் இருந்தது. இது உங்களோடதா? ஒரு புறநானூறு நிறைய சொல்லலாம். இது யாருதுன்னா? என்னோடதா? உங்களோடதா? அதெல்லாம் இயல்பா மக்களுக்கு புரியுமான புரியல. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அந்த வெண்பாக்கள் அதிகமா இருக்கும். ரொம்ப இரண்டடியில திருவள்ளுவர் வந்து 3 பால்ல வந்து வாழ்க்கையாவே கொடுத்திருந்தாரு. ஆனா அதுவுமே இப்போ குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா 10 திருக்குறள்னு கொடுத்தா அந்த 10 படிக்கிறதுக்கே கண்ணு தள்ளுது பசங்களுக்கு. ஏன்னா அதுவுமே வந்து இயல்பான ஒரு விஷயங்களா இருக்கானா இல்ல. ஆனா இப்ப எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா ஒரு வார்த்தை, ஏன்னா வாட்ஸ்அப்ல டைப் பண்ணா கூட தேங்க்யூ அப்படின்றது ஃபுல்லா இப்ப யாரும் டைப் பண்றல, TU அவ்வளவுதான். ஏன்னா அந்த அளவு தான் இப்ப எல்லாருக்குமே வந்து டைம் இருக்கு. அப்படிதான் இப்போ வந்து காலமும் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன நம்ம பழைய தமிழையும் மறக்க கூடாது. திருவிளையாடல்ல நாகேஷ் சிவாஜி கணேசனுடைய ஒரு டாக் வரும் இல்லைங்களா, அதை வந்து வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஒரு சின்ன விஷயம். அம்மா என்பது பாசம், அப்பா என்பது ஆசான், உறவுகள் என்பது இணைப்பு, நட்பு என்பது இளமை, தெய்வம் என்பது பெற்றோர், ஆனந்தம் என்பது ஆயுள், உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது அவசியம், ஆபத்து என்பது கோபம், உயர்வு என்பது உழைப்பு, பேராசை என்பது நோய், ஆணவம் என்பது அழிவு, வதந்தி என்பது வீண் பேச்சு, பொறாமை என்பது வலி, அன்பு அன்பு என்பது பயம், அன்பு என்பது உணர்வு, பணிவு என்பது தன்னடக்கம், நன்றி என்பது விசுவாசம், துன்பம் என்பது பிரச்சை, பரீட்சை, பரீட்சை, வெற்றி என்பது தற்காலிகம், தோல்வி என்பது பாடம், நேற்று என்பது நிழல், இன்று என்பது நல்ல நாள், நாளை என்பது நம்பிக்கை, முயற்சி என்பது தன்னம்பிக்கை, மன்னிப்பு என்பது வெகுமதி, உதவி என்பது பலம், குடும்பம் என்பது உயிர், தமிழ் என்பது பற்று, கர்மா என்பது தொடர்கதை, நான் என்பது அறியாமை, நாம் என்பது ஒற்றுமை, இவை அனைத்தையும் அறிந்தவர் என்பது அவரே மனிதர், மாமனிதர்.